தேவன் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நமக்கு தந்தபடி நான் தேவன் எங்களுடைய இதயத்தோடு சோதரிக்கலாம் பேசலாம். அருமையான தேவ ஜனமே, இந்த நேரத்தில் நாம் தியானிக்க வேண்டிய பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் படித்து கேட்கலாம். 119 சங்கீதம் 17வது வசனம். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். தேவனுடைய நாம் பயன்படுத்த மறுபடியும் பயந்து சொல்றேன். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்வேன். ஒரு விஷயத்தை ஒன்று பார்க்கணும்னா, இந்த சங்கீதம் யார் எழுதினது? 119 சங்கீதத்தை எழுதினது யார்? வார்த்தையை நாம் பார்க்கும்போது தாவீதின் உச்சரிப்பு அதில் இருக்கிறது. மற்றொன்று மோசேயினுடைய வார்த்தையின் உச்சரிப்பும் அதில் இருக்கிறது. அந்த வார்த்தையை நான் மறந்துட்டேன், மறுபடியும் படிக்க சொல்றேன். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். இதுதான் மூன்று விஷயம். தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய தேவன், தேவனாகிய பிதா நமக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும். நீ எனக்கு அனுகூலமாயிரும், அப்போது நான் பிழைத்து ஒரு வார்த்தையை கைக்கொள்வேன். தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் கைக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய அனுகூலத்தை அனுகூலம், தேவனுடைய அனுகூலம் நமக்கு தேவை. அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்ள வேண்டும். தேவனுடைய அனுகூலம் நமக்கு இருந்தால்தான் இந்த பூமியிலே நாம் பிழைத்திருக்க முடியும். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய அனுகூலம் நமக்கு தேவைப்படுகிறது. தேவனுடைய அனுகூலம் என்றால் என்ன? தேவனுடைய அனுகூலம் என்றால் என்ன? அருமையானவர்களே, தேவனுடைய ஒத்துழைப்பு என்று சொல்லலாம். தேவனுடைய ஒத்துழைப்பு, தேவனுடைய ஒரு ஐக்கியம், தேவனுடைய இறக்கம் சொல்லுவோம். அவர் நமக்கு அனுகூலமாக இருந்தால் நாம் பிழைத்திருக்கலாம். பிழைத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை கைத்திருக்கலாம். அவர் பிரமாணங்களை கைத்திருக்கலாம். பாருங்க, பிரமாணத்தை தான் முன்வைக்கிறார். அவர் தேவன் நமக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு தேவன் அனுகூலமாக இல்லை. அதனால தான் அவர்கள் தாறுமாறாக ஓடுகிற பெண் ஒட்டகத்தை கொண்டிருக்கிறார்கள். தாறுமாறாக ஓடுகிற பெண் ஒட்டகத்தை கொண்டிருக்கிறார்கள். காரணம், தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலமாக இல்லை. தேவன் நமக்கு அனுகூலமாக இருந்தால் நாம் தாறுமாறாக ஓட மாட்டோம். தாறுமாறாக ஓட தேவன் இடம் கொடுக்க மாட்டார். நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்போம். நாம் தாறுமாறாக ஓடுகிறவன் தேவனுடைய அனுகூலத்திலே இணைத்திருக்கிறது. அவன் செய்ய விருப்பத்தை போவான். இங்கே போவான், நாளைக்கு அங்கே போவான், இங்கெல்லாம் என்ன கிடைச்சாலும் கேட்பான். அவனுக்கு ஒரு ஒழுங்கு என்பதே இருக்கிறார். ஊழியம் என்பது அவனை பொறுத்தவரையில் ஒரு வேலை, உழைப்பு தான். ஊழியம் என்றால் ஒரு உழைப்பு. அதுக்காக யார் இடத்துல போய் என்ன போய்கிட்டு எல்லாமே பேசுவாங்க. எல்லா இடத்துலலாம் நடந்து பண்ணுவாங்க. பணத்தை வாங்குறவங்க ஐயா அச்சா சொல்லுவார். அதுக்கப்புறம் அவன் காதலும் ஓடிக்குவாங்க. தேவனுடைய அனுகிரகம் யார் அனுகூலம் யார் மேலே இருக்கிறார், யாருக்கு குறை கொடுக்கிறது? இன்னொரு வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய பிரியம் யாருக்கு வெளிப்பட்டது? தேவனுடைய அனுகூலம் யாருக்கு வெளிப்படணுமோ அவர்கள் தான் ஆண்டவரே. அவர் பெருநலைவார், பிழைத்து இருப்பார். நான் பிழைத்திருக்கணும்னா என்ன தேவை? ஜீவன் தேவை. என்ன ஜீவன்? கிறிஸ்து என்கிறதான ஜீவன் நமக்கு தேவைப்படும். பவுல் அதைதான் சொல்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கிறார், சாவு எனக்கு ஆகாது. அவர் கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருக்கிறார். அப்பதான் நாம் பிழைத்திருக்கிறோம்.
தேவனுடைய அனுக்கிரகம் அனுகுணம் நமக்கு மிகுதியாய் தேவைப்படும். ஒத்துழைப்பு தேவை. அவர் தூரத்துக்கு தேவனா இருக்கிறார், சமீபத்துக்கு தேவனா இருக்கிறார். அந்த தேவன் எப்பேற்பட்டவர் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. இயேசு சொல்கிறார், நானே வழி சத்தியம் ஜீவன். இதான் ஒரு மனிதனுக்கு தேவன் அனுகூலமாக இருந்தால் அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் சி. அதை நம்பினாதான் அவனுக்கு தேவன் அனுகூலமாக இருப்பார். இல்லாவிட்டால் அவங்க எப்படியோ வேணா போவாங்க, சர்ச்சைக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, காணிக்கை கேட்பாங்க. ஆனால் தேவனுடைய அனுகூலம் அவனுக்கு இல்லை. பழையபடி போவாங்க, எங்க வேணாலும் போவாங்க. வாழ்ந்திருப்பதற்கு என்ன தந்திரம் உபாய தந்திரங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் செய்வாங்க. இப்போ எலெக்ஷன் நேரத்தில் தான் ஜெபம் பண்ணுவாங்க. தந்திரம், மந்திரம், எந்திரம் இது படிக்க, அதுதான் படிக்கிறது. ஊழியக்காரங்கெல்லாம் சேர்ந்து எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இவங்க வரக்கூடாது, அவங்க வரக்கூடாது. தன் வாழ்க்கையை சரிப்படுத்த யோகிதை இல்லை, தன் ஜீவிதத்தை சரிப்படுத்த யோகிதை இல்லை. அவர் கரங்களில் அசுத்தம் இருக்கிறது. ஒரு பாட்டு இருக்கிறது, வாயில் கபடம் இல்லை, வஞ்சனை தானும் இல்லை, ஆடை பிரகாசமாய அருமையானே. வாயிலே கபடம் இருக்கிறார், வஞ்சனைகள் இருக்கிறார், தன் கரங்களிலே சுத்தமாக இருக்கிறார். இதில் வாழ்வது, இதனை சரிப்படுத்தி வைக்க மனதில்லாமல் இது வரக்கூடாது, ஆட்சி வரக்கூடாது, அந்த கட்சி வரக்கூடாது, கூடி ஜெயிப்பார். பாருங்கள், எது வரக்கூடாது சொன்னாலும் அதான் வரும். காரணம் தன் வாழ்க்கையை சரிப்படுத்த, தன் ஜீவிதத்தை சரிப்படுத்தது. தந்திரம், மந்திரம், எந்திரம். எந்திரம்னா ஓட்டு போடுறோமே, பஞ்ச் பண்றீங்களா, அந்த மிஷின் இல்லைங்க, அது எந்திரம் பேரு. எந்திரம் என்றால் தகுதி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தந்திரம் என்பது இருக்கும், மந்திரம் என்பது இருக்கும், அவன் எந்திரம் என்பதை வைத்திருப்பான். இதை மூன்று வைத்திருக்கிறவர்கள் தான் இப்பொழுது செழித்திருக்கிறார்கள். அரசியல்வாதிகளானாலும் சரி, வணிகத்தில் இருக்கிறவர்களானாலும் சரி, தந்திரமாய் பேசுவார், தந்திரமாய் பேசுவார். ஆங்கிலத்தின் ஒத்துழைப்பவர்கள். எந்திரம் தான் தகுடு. அதை எழுதி ஒரு லோகோ வச்சிருப்பாங்க, ஸ்டார் மாதிரி எல்லாரும் போட்டு அது கை வச்சு அதை உருவேற்றி அது ஒரு பேப்பரில் சுருக்கி கொடுப்பான். அதை நீங்கள் போய் இந்த வசனம் போட்டு பின்னாடி வச்சுருக்கே தெரியாமல். பாருங்கள், தந்திரம் இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தந்திரம் இருக்கிறது. தந்திரத்தை வச்சு வாழ்கிறான், பேசுகிறான், பழகுகிறான், தந்திரமாய் சேர்க்கிறான். அப்புறம் மந்திரத்தை வைத்திருக்கிறான், மாந்திரிகம் கையில் இருக்கிறது. எந்திரத்தை வைத்திருக்கிறான், கவிதை அடைக்குள்ள வீட்டுக்குள்ள புகை பாளையங்கோட்டையில ஒரு 15 வருஷத்துக்குள்ள ஒரு வீட்டுக்கு போனேன். இந்த மாதிரி இறந்துட்டாங்க. துக்க நிவர்த்தி கூட்டத்துக்காக என்னை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ நான் போகும்போது அங்கே ஒரு தரிசனத்தை பார்த்தேன். இந்த தகவல்கிட்ட கல்லுக்கு ஒரு தகடு வச்சிருக்கிறாங்க. 40 வருஷத்துக்கு முன்னே, 50 வருஷத்துக்கு இருக்கும் வேலையை. இந்த கல்லத்தை எடுத்து பாருங்க, தகடு இருக்காது. இந்த குடும்பத்தினுடைய வளத்துக்காக, பாதுகாப்புக்காக ஒரு தகடு வச்சிருக்கிறாங்க. என்னை கூட்டிட்டு போன ஊழியக்கால் அதை நம்பவே இல்லை. அது எப்படிங்க, நான் 50 வருஷம் முன்னே வச்ச தகடு இருக்குது, எடுத்து பாருங்க இருக்கான்னு. அந்த அம்மாவோட கூட பிறந்த தங்கிச்சு, அந்த பாட்டி அம்மா உயிரோடு தான் இருக்கு. அவன் சொன்னாங்க, உண்மைதான், நானும் தான் கூட இருந்தேன், அது கீழே தகுதி இருக்கு, உண்மைதான், அது கீழே தகுதி இருக்கிறது உண்மைதான், நானும் சேர்ந்து தான் வச்சேன், நானும் எங்கள் தான் அது கீழே தகுதி இருக்கு. இவன் வீட்டுக்கு இருக்குமா தகுதி இல்லை? ஆமா, தகுதி இருக்கிறது உண்மைதான். அந்த பாட்டியம்மா ஒத்துழு. அவ பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாதுகாப்புக்காகவும் வளமடைவதற்காகவும் எந்திரத்தையும் வைத்து வீட்டு வாசல்ல நிலக்கால் கீழே வைக்கிறார்கள். நிலக்காலுக்குள்ளே வந்த வாசல்ல வைக்கிறார்கள். நாங்கள் குடியிருந்த வீட்டிலே சங்கலை வச்சேன். நாங்கள் எடுக்கவே இல்லை. அந்த வீட்டிலே வாழும் சங்குக்குள்ள வச்சு கமிட்டி போட்டு சங்கு அதை சிமெண்ட் போட்டு மூடி சங்கு வெளியே தரும். நாங்கள் அந்த வீட்டிலேயே குடியிருந்தோம். அதுக்கு முன்னே இருந்த ஒரு வீட்டில் அதுலேயே ஒரு தேய் வீடு தான். நாங்கள் குடியிருந்த வீடெல்லாம் தேய் வீடு தான்.
பேய் தங்கியிருந்த வீடு தான், செத்து போனவங்க தங்கியிருந்த வீடுகள் தான் நானும் என் பிள்ளைகளை வச்சு தங்கியிருந்தேன். அது அதை பார்த்து போவோம், அதை பார்த்து போவோம். அருமையானவர்களே, ஒரு எண்ணத்தை வைத்தால் பேய் நடமாட்டம் வராது அப்படிங்கிற நம்பிக்கை தான் எல்லோரும். அவர் தந்திரம் இருக்குது. மனிதனுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு தந்திரம் சேர்த்துக் கொண்டே பேசும். ஒரு கவிஞர் சொல்கிறார், சிரித்து சிரித்து என்னை சிறையிட்டான் அப்படிங்களா. சிறையிலிருக்க நம்மை சிறையிடத்தக்கதானே ஒரு தந்திரமான சிரிப்பு, தந்திரமான பேச்சுகள் நம் கிட்ட ஒரு பொருளை வாங்குவதற்காக, ஒரு பொருளை வாங்க வைப்பதற்காக அவன் தந்திரமாக பேச. இந்த தந்திரம் யார் இடத்துல இருக்கிறோம்? சாத்தான் இடத்தில் இருக்கிறோம். சாத்தான் மிகவும் தந்திரசாலி. அவனுக்கு தந்திரம் இருக்கு. அருமையானவர்களே, தந்திரம் என்று சொன்னார் யார் இடத்துல முதலாவது வந்தது? ஏவாளத்தில். அவன் தந்திரமாய் அவளை பேசி அவளை தன்பட்சம் நிறுத்தி கொண்டான். அடுத்த தந்திரமான ஒரு ஆலோசனை ஆபிரகாமுடைய மனைவிக்கு சாராத்துவன். 100 வயதிலே பிள்ளையை தருவேன் தேவன் சொல்ல அப்பா காத்துட்டாங்க. அவசரப்பட்டு வேலைக்காரியை கொண்டு வந்து இவளுக்கு இது மூலமாக எனக்கு ஒரு பிள்ளையை பெற்று அவன் 2 பேரும் ஊக்குள்ளாங்க. அருமையாகவே அந்த தந்திரமான பேச்சினால்தான் அந்த சாரால் வஞ்சிக்க ஆலோசனை கீழ்ப்படிந்தார். அது பாருங்கள், அது பெரிய ஒரு பாதிப்பு. இல்லை, தேவன் வாக்கு பண்ணினபடி எனக்கு தேவன் பிள்ளையை தருவார், இது தவறுதான், உறவு என் மனம் புருஷனுக்கு தேவையில்லை என்று சொல்லி வாழாமல் ஆபிரகாம் வாழ்க்கை மன கரைப்பட்டு போகும். அதுக்கு காரணம் பாருங்க. அதனால பிறந்தவன் தான் இஸ்மயேல். இஸ்மயேல் யாருங்க? அவர்தான் சாம்பவி இனத்தை. இஸ்மயேலின் சாம்பவி இனத்தை சேர்ந்தவர். ஆபிரகாமுடைய வம்சம் அவர் சாம்பவி இனத்தை சேர்ந்தவர். எல்லா இஸ்மயேலரும் வாரிசுகள் தான் சாம்பவி இனத்தை சேர்ந்தவர். இன்னொருவன் போய் கலந்து விட்டான். தேவனால புறம்பாக்கப்பட்டவன், கைவிடப்பட்டவன், தள்ளப்பட்டவன். அவன் போய் அவங்களோடு சேர்ந்து கொண்டான். அதனால்தான் அந்த பாதிப்பு வளர்த்து போயிருக்கு. ஆபிரகாமோடு கூட இஸ்மயேல் சேர்ந்து வளர வேண்டியவன், ஈசாக்கோடு கூட சேர்ந்து வளர வேண்டியவன் அவன் தனித்து போயிருந்தான். பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாமுடைய வம்சம் செழிக்கிறது. தந்திரமாய் பேசி சாத்தான் நம்ம சிறையில் இருக்கிறான். ஒரு மகன் தந்திரமாய் பேசுகிறார். பலரும் பார்த்தோம். சீட்டு குடிக்கிறவங்கிட்ட தந்திரமாய் பேசி நம்ம சீட்டில் போட்டோம். அந்த தந்திரத்தை ஜெயிக்க வேணும். அடுத்து மாந்திரிகத்தை ஜெயிக்க வேணும். அடுத்து எந்திரத்தை ஜெயிக்க வேண்டும். 3 விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு உலகத்திலே அகம்பாக ஆட்டம் ஆடுகிறார்கள். ஒருவர் சொல்கிறார், ஒரு ஊழியக்காரர், நாம் மந்திரத்தினால்தான் வளர்ந்தோம். அருமையானவர்களே, மாந்திரிகத்தை வச்சுதானே நாம் உயர்ந்தோம், நாம் வளர்ந்தோம். மாந்திரிகத்தை வைத்துக் கொண்டு வளர்ந்த புரியுங்களா? யாருன்னா எனக்கு நல்லா தெரியும். அப்ப நமக்கு நம்ம ஆண்டவரை வைத்துதான் உயர வேண்டும். ஆண்டவர் தான் நம்ம உயர்வு. ஆண்டவர் தான் நமக்கு அனுகூலமான வாசல்கள் திறந்துட்டார்கள். நமக்கு ஆண்டவர் தான் முதலாவது அனுகூலம் பாராட்ட வேண்டும். அப்படி வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை தேவனோடு இருக்கும். அருமையானவர்களே, தேவனுடைய கிருபையானது மிக உயர்ந்தது. காலைதோறும் கிருபை பெரிதாக இருக்கிறது. அதிகாலையில் அவரை தேடுகிறவன் தண்டனை தான். இரக்கத்தை பெறுகிறார், அவரை துதிக்கிறார். ஆண்டவர் நேரத்தில் நம்ம எழுத்துக்கிறார். அல்லது சொன்னால் தேவன் நம்ம ஜெயம் தருகிறார். ஒரு நாள் ஒரு கிருபை பெரிதாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய வழிகளை நாம் அறிய வேண்டுமானால் தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வழி என்றால் பிரமாணம் தான்.
தேவனுடைய வழி என்றால் ஜீவன் இருக்கிறது. நம்ம போற போக்கில் போகக்கூடாது. தாறுமாறாக ஓடுகிற பெண்ணோட்டத்தை போது நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆண்டவரோடு இருக்குன்னா தேவனுடைய வார்த்தையோடு இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பரிசுத்த பவுல் சொல்றார். அப்ப நாம் பலப்படுத்த வேண்டும். தேவன் நம்மை தாழ்விலே நினைப்பவரை திடீரென்று பரிசுத்த தாழ்விலே நினைத்து தேவன் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடவில்லை. அவருடைய கண்களின் பார்வையிலே எப்பவும் இருக்கும். தேவனுடைய கண்களின் பார்வையிலே எப்பவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அவர் அனுகூலத்தை நாம் பெற்று வாழ வேண்டும். அவர் புயத்தின் பலத்தினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அவர் ஆலோசனைகளுக்கு அவர் பிரமாணங்களின்படி வாழ பிரயாசப்பட வேண்டும். தேவன் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். தேவ ஜனமே, தேவனை அழைத்தது எதற்காக? தேவனை பின்பற்ற முடியாத ஆண்டவர் அழைத்து ஆண்டவரை தான் பின்பற்ற வேண்டும், அந்த வார்த்தையை தான் கைக்கொள்ள வேண்டும். இப்போ தேவன் எனக்கு உங்க வந்து நின்றார். அவன் என்னை கூட்டிட்டு போனான். எங்க கூட்டிட்டு போனான்? டீ கடையில் டீ குடிக்க கூட்டிட்டு போனான். சொல்லிட்டான், காலையில் ஆண்டவர் என் வீட்டுக்கு வந்து நான் டீ குடிச்சிட்டு போது பக்கத்தில் வந்து நின்னார். எனக்கு ஒரு கப்பு டீ குடிக்கிறேன். நான் சாப்பிட்டுட்டே இருக்கேங்க. பக்கத்தில் கடவுள் நின்று இலக்கிய பார்க்குறாரு. அவங்க 3 இட்லி கொடுத்தாங்க, 7 தக்க வச்சு இப்படியா ஜனங்களை ஏமாத்துறீங்க? இதுதான் சாபம். எந்த பருவத்துக்கு போகணும்? அவர் சொல்றா, நான் பசியா இருந்தா உன்னை கேட்க மாட்டேயா? நான் எருதுகளின் மாம்சம் புசிப்பேனோ? கேட்காப்பாரு. அருமையானவர்களே, தேவனை அனுப்பலாம் நமக்கு மிகுந்த ஆதாயத்தை தருகிறது. தேவனை பற்றிக் கொள்ளும், தேவனுடைய வார்த்தைகளை பற்றிக் கொள்ளும். தேவன் நமக்கு அனுகூலம் பாராட்டுகிறார். குலபாதங்கள் ஏன் வருகிறது? அவனை கொண்டுருவோம், அவனை வெட்டி போட்டுருவோம், வெட்டி கொண்டுருவோம், சுட்டு கொண்டுருவோம், குடும்பத்தை அழிச்சிடுவோம். இதெல்லாம் எதனாலங்க வந்து? தேவனுடைய அனுகூலம் உனக்கு இல்லை என்பதனால தான் வருகிறது. நிறைய கிறிஸ்தவருக்கு இந்துஸ்கெல்லாம் வரும், கொண்டுருவோம், அழிச்சிருவோம். ஏன்? தேவனுடைய அனுகூலம் உனக்கு இல்லை. கடவுள் உயர்ந்த தேவனுடைய அனுகூலம் உனக்கு இல்லை. அதனால தான் நீ அயோக்கியத்தனமாய் ஊதாரித்தனமாக வாய்ந்த செய்கிறார். தேவனை பற்றிக்கொள்ள, தேவனுடைய வார்த்தைகளை பற்றிக்கொள்கிற மனதற்றவனாக இருக்கிறார். தேவனை அண்டிக் கொள்கிற ஒரு பாக்கியமாக தேவனை சார்ந்து வாழ வேண்டும். தேவனை சார்ந்து வாழுங்கள். சரி, அடுத்த வசனத்தை நான் பார்க்கலாம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள். தேவாலயத்துக்கு போகும்போது நம்முடைய நடையை காத்துக்கொள்ள வேண்டும். பயபக்தியோடு நடந்து போகும். வெறும் பிடித்து போகவே கூடாது. தேவனை ஆராதிக்க ஒரு சரத்துக்கு போகிறோம். அங்க போகும்போது கர்வமாக போகக்கூடாது. பயபக்தியோடு போகும். ஏன்? தேவனுடைய சமூகம் அங்கு இருக்கிறது. தேவனுடைய பிரசனம் அங்கு இருக்கிறது. தேவன் அனுகூலம் அங்கு பண்ணப்படுறாங்க. பயபக்தியோடு போய் தேவ சமத்தை இருப்பாங்க. மனம் மேற்பிமையோடு போய் இருக்காரு. எல்லாரோடும் தேவன் பேசுவான், எல்லாரோடும் தேவன் இடைபெறும். உங்ககிட்ட பேச மாட்டா, இடைபெறவும் மாட்டார். மோசையோட தேவன் பேசுகிறார், மோசையோட தேவன் இழைக்கிறார். பக்கத்தில் இருக்க இஸ்ரவேல் தேவன் அவங்களுக்கு புரியும். போட்டு உங்களோட மட்டுமா தேவன் பேசுவோம், எங்களோட பேச சொல்லு பேசினார். காலத்தோடு ஓடினார். தேவன் அந்த உண்மைத்தார். உலக சத்தத்தோடு பேசுவோம், ரெண்டு சத்தத்தோடு பேசுவோம். ஆண்டோடைய பங்கு. அவருடைய சத்தம் பெண்மான ஈன பண்ணும், பர்வதங்களை பிறந்து போடும். அப்படிலாம் இருக்கிறது. நாசுக்காக அகந்துக்கோ, கப்பால அகந்துக்கோ, அவ்வளவுதான். அவங்களுக்கு அந்த வார்த்தையை அவளை புறம்பாக்கி இதுதான் நாட்டு குழந்தைதான்
எண்ணினாயே ஒரு வார்த்தையை நாம் கண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நாம் நடையை காத்துக் கொள்ள வேண்டும். நடைய பார்த்து ஆலயத்துக்கு பெண்ணை நம்ம பார்த்து மயங்கி செய்யலாம் நடக்கலாம். தேவனை ஆராதிக்க போற இடத்துல இன்னொரு ஆளை பார்த்துட்டு கர்வமா போகக்கூடாது. தேவனை ஆராதிக்கத்தான் ஆராதிக்க போறோம். நான் இன்னொரு ஆளை பார்க்க போகிறோம். ஆண்டவரை பார்க்க, ஆண்டவர் சத்தத்தை கேட்க போகிறோம். ஆண்டவர் பிரசனத்தை நான் உணரப் போகிறோம். அதுதான் நம் ஆத்மாவை பலப்படுத்திக் கொண்டோம். அந்த ஆத்மாவிலே பலனை தேவன் தந்து நமக்கு உதவி செய்யும். உன் ஆத்மாவை பலப்படுத்தி உன்னை தைரியப்படுத்தும். தேவன் நம்முடைய ஆத்மாவை பலப்படுத்தி தைரியப்படுத்துகிற ஒரு அனுகூலத்தை பெறத்தக்கதான இடம்தான் தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம். அந்த இடத்துல தெய்வமாகவோ கவர்ச்சியாகவோ நாம் நம் நடையை காத்துக்கொள்வது. தேவையில்லாத விஷயத்தை நாம் பேசக்கூடாது. தேவன் ஆராதிக்கிறது அதான் நமக்கு தேவை. அப்போ தேவனுடைய அனுகூலத்தைக்காக நாம் தேவ சமத்துக்காக மாட்டது. இந்த அனுகூலம் இந்த அனுகூலம் தேவை புரியுங்களா? நமக்கு தேவனுடைய அனுகூலத்தை பெற்று நாம் வாழ வேண்டும். ஒருதலை பட்சமாக போகக்கூடாது. அவனை சூரியனை வச்சு கொண்டுருவோம். என் பெண்ணுக்கு கிடைக்காதது இன்னொருக்கு கிடைக்கக்கூடாது. எவன் ஊழிக்கு கிடைத்தான் அவனை நின்று கூட்டிக் கொண்டு வா, அவன் தலையை செருப்படுத்தது. என் பெண்ணுக்கு கிடைக்கிற வேற பெண்ணுக்கு அவன் கிடைக்கக்கூடாது என்று பேசினாங்க. என் தேவன் அப்போதே தள்ளி போட்டு அனுகூலத்தை எப்படி பெற முடியும்? வெறும் ஊழியர்ச்சி கூறுவியா? உங்களே ஒழுங்காவரடா அக்கா, நீதானுக்கு காரணம். உன் பிள்ளை கெட்டுப் போனதுக்கு காரணம் நீதான். உன் பிள்ளைக்குள்ளே ஆசையை வளர்த்தது நீதான். அதுக்குள்ளே ஆக்கையை ஒழுங்குதான் வரும். என் பிள்ளைகளுக்குள்ள ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையை பற்றி நான் சொல்லிக் கொடுத்ததே தெரியாது. எதை இருக்கிறார் பல வாரம் தான் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தது. குடும்ப வாழ்க்கையை குறித்தோ தாம்பத்திய வாழ்க்கையை குறித்து என் பிள்ளைகள் இதுவரை நான் பேசினதே கிடையாது. அவர்களுக்கு தேவனுடைய பிரமாணங்களை சொல்லிக் கொடுத்தேன். கடுமையான 1ஆம் சங்கீதத்தை பற்றி விவரிக்க அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு தேவையில்லாத எந்த பழக்கமும் தருவார். அப்போ தேவனுடைய அனுகூலத்தை பெற்று நம் பிள்ளைகளுக்கு தர வேண்டும். பிள்ளைகளை நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ பேசி பிள்ளைகளுக்குள்ள ஆசைகளை வளர்த்துவிடக்கூடாது. நம் பிள்ளைகளுக்கு தெய்வீகத்தை வளர்த்துவிடுவது, தேவனுடைய வார்த்தையை கொடுத்து நான் நம்பிக்கையை வளர்க்கிறது, அதுதான் நமக்கு தேவை. ஒருத்தன் சூனியை வச்சு கொண்டுருவோம், அவனுக்கு கிடைக்காது, இன்னொருத்தருக்கு அவனுக்கு எப்படி கிடைக்கலாம், புத்தகத்துக்கு கிடைக்கலாம். அது ஊங்குந்தி நீ சாபப்பிறவி ஊழியம் செய்யலாம், ஆனால் நீ சாபப்பிறவி அதான் வாயிலே அந்த வார்த்தைகள் கொண்டுருவியா? சூனியை வச்சு நீ சபிக்கப்பட்டவன் எவன் ஊழியத்துக்கு கிடைக்கலாம்? அவன் தலையிலே சேர்த்து கொண்டு சும்மா வந்த வாயிலே இந்த பெண்ணை அழிச்சிடணும், இந்த ஆணை அழிச்சிடணும், குடும்பத்தை அழிச்சிடணும், ஊழியக்கான பெற்றணும், ஊழியக்கான கொள்ளணும், ஊழியக்கான அழிச்சிடணும், இந்த ஜாதியை அழிச்சிடணும், இந்த ஜாதிக்காரனை கொண்டு போட்டுடணும். இதுதான் சாபம். சாபம் அநேக ஜாதிகளுக்குள்ளே இருக்கிறது. தேவ கோபத்திற்கு பாத்திரவனாக இருக்குமாம். அவனை விடவே செய்யாது. அவன் உடந்தையாக இருக்கிற அதுக்கு ஆக்கினை அடைவார்கள். அவர்களுக்கு பணம் கொடுக்கிறவர்கள் அதை விட பெரிய ஆக்கினை அடைவார். சொல்லுங்களா? கௌரி கோஷியை வைத்துக் கொண்டு அது பேர்பலம் வாழ்கிற கடல் இருக்கிறார். அது நான் தேவனை சார்ந்து வாழ தேவனுடைய ஊழியத்தை நான் தனிமைப்படுத்திட்டேன். தேவன் போதும், தேவனுடைய அனுகூலம் எனக்கு போதும், தேவனை பலப்படுத்தினால் போதும், தேவனுடைய வார்த்தை எனக்கு போதும், பல பிரமாணங்கள் எனக்கு போதும். இங்குதானே வாந்தியோடு வாழ். சரி, பாயிண்ட் நம்பர் 2, 3
அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில் செழித்து வர அந்த செழிப்பை நாம் செயற்கையினால் வரவேற்க கூடாது. ஆண்டவர் தான் நமக்கு தந்தை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே எலியா தீர்க்கதரிசி 450 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பே தேவன் யார் என்று நினைத்தார். ஆனால் அவர் எப்படி வாழ்ந்தார்? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எப்படி வாழ்ந்தார்கள்? இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? யோவான் சாமி எப்படி வாழ்ந்தார்? இயேசு சீடர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள்? தேவனை சார்ந்து வாழ வேண்டும். தேவன் நம்மை வளமுள்ளவன் ஆக்க வேண்டும். நமக்கு நன்மைகளை ஆண்டவர் தர வேண்டும். நான் ஒரு கார் கேட்டேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு கார் தாங்க. எல்லாரும் கார்ல போறாங்க. கார்ல போனா கொஞ்சம் மதிக்கிறான். எனக்கு ஒரு கார் தாங்க மதிக்கிறேன். அப்போ தேவன், மகனே, உனக்கு அது வாகனம் தேவையில்லை அப்படின்னு ஆண்டவர் பேசுவாரா? தேவன் பேசுவார். உனக்கு ஆண்டவரை தெரியாதுயா. படுக்கையில் இருக்கும்போது உள்ள வந்துடுவார். அவர் வரலன்னா தூதனை அனுப்பிடுவார். உள்ள அவர் வந்து ஆலோசனை சொல்ல கார் உங்களுக்கு வேண்டாம். அருமையானது. கார் வேணா எல்லாரும் கேட்போம். கூட்டிகிட்டு போய் கார் உடச்சிட்டு உங்களுடைய காரை அப்படிலாம் உடச்சிட்டாங்க. ஊடைய காரெலாம் கொண்டு போய் அங்கே ஊர் சுற்றி கார் இன்ஜின் கீழ் பாக்ஸ்லாம் தூரம் மிச்சாங்க. இப்போ ஊழியக்காரங்க பசங்க இன்னொரு விசுவாசத்துக்கு நல்ல கார் ஆமணி ஓல்டு அந்த கார் புதுசாக வாங்கினது. அதை வாங்கும்போது சுற்றி அடித்து அந்த காரை ஒன்றும் இல்லாமல் மாட்டி அதை இரும்பு கடையில் போடுற அளவுக்கு பாருங்க. இப்படிதான் வாங்கி நம்மை நாசப்படுத்தினால் நமக்கு மனஸ்தாபங்கள் வரும். அந்த ஆண்டவர் இதெல்லாம் வேண்டாம். என்ன செய்யணும்னா நண்போம் ஐயா திருப்பதி நடந்து போனார்ல, அதான் நீ நட. அப்படிதான் ஊழியம் செய்யும். எனக்கு பழைய ஸ்ப்ளெண்டர் தான் இருக்கு. எனக்கு புது வண்டி வாங்கணும்னு நிற்கலாம். அதுதான் என் மகனுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. அதான் வண்டி ஓட்ட அவருக்கு சொல்லிக் கொடுக்கு. அருமையானவர்களே, தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்று நாம் வாழ வேண்டும் நினைக்கிறேன். தேவ சித்தம் இல்லாமல் ஒரு காரை வாங்கி வைத்துக் கொண்டு நான் ஜாலியாக போகலாம். இந்த மெயின்டெனன்ஸ் பார்க்கணும் இல்லை புரியுங்களா? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இப்போ கார் வேண்டாம் நீ சொல்லி 3 வருஷம் ஆகுதுன்னு. ஆனால் இப்போ ஆண்டவர் தருவாரான்னு தெரியாது. இப்போ கொடுத்தாலும் சில தொகை எனக்கு கார் கொடுக்குறான். அங்கே போகணும் விற்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது. யார் அப்போ விட்டுப்பாங்க. தம்பியானே, தேவன் நமக்கு எதை கொடுத்தாரோ அதன் பண்ணிதான் அதை வைத்து தான் உபயோகித்து வாழது. நம்ம இஷ்டத்துக்கு கார் வாங்கிட்டோம் சுத்தம். நம்ம ஊழியக்காரன் தான் கார் வாங்கிட்டு மனைவியை பார்க்க பக்கத்தில் உட்கார வச்சுட்டு தூத்துக்குடி ரோட்டில் உல்லாசமாக போனேன். வந்து விட்டுட்டா 2 பேர் ஸ்டார்ட் ஆகுது. பெங்களூர் வந்து மலைக்கு ஊழியக்காரன் வந்தான். போயிட்டு அந்த பையன் வந்து நிற்கிற லாரியில் கொண்டு போயிட்டான். பார்த்தோம் ஏன் ட்ரெயின் வருது வரலாமே. அங்கே வாழைக்கார தூரம் வரலாம். மதுரையில் எங்கே போகலாம். அங்கேருந்து இதில் வரணும்னு அவசியம் இல்லை. கடவுள் சொன்னாதான் அவன் தான் சொல்கிறான். எனக்கு தானே ஆப்பிடுச்சு. நாம் வாழ வேண்டியவர்கள் நமக்கு நாமே கெடுதலை நாமே சேர்த்து விடப்பட்டார். தேவன் அனுமதித்தால் அதை செய்ய வேண்டும். இப்போ எனக்கு இந்த ஆக்டிவாக ஓட்ட முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியல. கண்டிப்பாக ஒரு கார் வேணும். தேவன் உதவி செய்யணும். நீங்கள் யாரும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. முதலாக தன்னை ஆபீஸில் பண்ணணும். அப்போ தேவன் நமக்கு அறுக்கப்படாததை நாம் அடைவதற்கு நாம் பிரயாசப்படவே கூடாது. காரணம் என்ன? நாம் தேவன் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவன் அனுகூலத்தை பெற்றவர்கள். புரியுங்களா? அனுகூலத்தை பெற்றவர்கள். அந்த வார்த்தை கேட்பது தான் வாழும். தேவன் சொல்வார் வேணாம் வேணாம் வேண்டாம் சொல்ல. புரியுங்களா? உங்களுக்கு எது வேண்டாமோ அது வேண்டாம்.
அப்படி வாழ்கிறது தான் தேவஜனம். நம்ம விருப்பத்தின்படி நாம் எதையும் அனுபவிக்கக்கூடாது. சாப்பாடு கூட நம்ம விருப்பத்தின்படி சாப்பிடக்கூடாது, விரும்பக்கூடாது. அதான் மலை ஜபத்திலே ஆலோசிக்கிறார். இன்று எனக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இப்படிதான் சாப்பிடணும். ஊழியக்கார் கண்டபடி பண்ணி மாதிரி வெறுத்தெடுக்கக்கூடாது. இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு அதான் தேவை. நம்ம இசைக்கு சாப்பிடக்கூடாதுங்க. நம்ம இசை சாப்பிடக்கூடாது. ஊழியக்காரன் சொல்றபடி உள்ள கட்டாதே. தென்காசி இல்லை, அது என்ன ஊர், நாங்கள் சங்கரன் கோவில் அதை தாண்டி ஒரு ராஜபாளையம் போற ரோடு. அங்க போன மாஸ்டர் கறி நல்லா என்ன அருமையா செஞ்சு கொடுத்தாங்க. இங்க போன பாஸ் டெய்லி கறி தான். இங்க போனா இறைச்சி குழம்பு தான். வீட்டுல போகும்போது விறகு பிரிச்சுட்டு வந்து ரேஷன் அரிசி சமைச்சு சாப்பிட்டாங்க. போற இடத்துல எல்லாம் கறி பீன்ஸ் நல்ல சாப்பாடு. மற்ற பிள்ளைங்க சொன்னா என்ன செய்யும்? பிள்ளைங்களுக்கே ஒன்றும் இல்லையா, உங்களை காட்டில் போய் விறகு தெரிச்சு ரேஷன் அரிசியை கொண்டு சாப்பிட்டா அதுக்கிட்ட அங்கே போனால் அந்த கறி கொடுப்போம், இந்த கறி எல்லாத்தையும் வாயவே கழுத்தில் கட்டி வைங்க. என்னாச்சு தெரியுங்களா? வாழ்வை அடைத்து வந்து விட்டது. இது போல வழியிலே ஜோலி மிஸ்தான் செஞ்சுட்டு தான் சொல்லி ஊழிக்காக எல்லாம் கிடைக்கிறது இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. இந்த வாழ்க்கையிலே லிமிட்டு தேவை. சாப்பாடுல கூட லிமிட்டு தேவையா? ஆண்டவர் நம்முடைய சுகத்தை விரும்புகிறார். நான் பிற நாள் வாழ்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். எங்களை பரிசுத்தமாக சொன்னார், பட்சிக்காமே நீ ஜீவிக்கிறது, ஜீவிக்காமே நீ பட்சிக்க. சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது, வாழ்றதுக்காக சாப்பிடணும். வாலிப வயதிலே நல்லா சாப்பிடலாம். ஸ்டேஜ் மாற மாற அப்ப சாப்பிடும் போல இப்ப சாப்பிடலாம் நினைக்க கூட விரும்பக்கூடாது. எவ்வளோ ஊழியக்காரன் ஒவ்வொரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்கும், இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு நம்மை சேர்த்து சாப்பிடக்கூடாது. நமக்கு ஒரு அனுகூலம் தேவை. ஒருபோது நம்ம கேட்கமாட்டா அருமையான தேவன ஊழியக்கா தேவ ஜனமே நமக்கு அனுகூலம் பண்ணுற ஒரு பாக்கியமான அவர் நம்முடைய ஆத்மாவை திடப்படுத்துகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார். அதுக்கு அவர் வல்லவராகிறார். எல்லோரும் தேவனை நோக்கி பாருங்கள். தேவன் ஒருபோது நம்மை கைவிடவே மாட்டார். ஏது சுற்றி ஊழியம் செய்தார். அவருக்கு ஒரு குதிரை இல்லை, ஒரு ஒட்டகம் கிடையாது, ஒரு கோவை கழுத கிடையாது. இளையா தீர்க்கதரிசி தேவன் நடந்து போகிறார். அவருக்கு ஒரு சொந்தமான கோவரி போய் அப்படி கொண்டாட முடியாது. ஒரு கோவரி கழுதை குத்தி கொடுக்குறாங்க. அவருக்கு தெரிஞ்சே இல்லை, போனால் போயிட்டே இருக்கும். இல்லை நான் கார் இருந்தால் தான் அங்கே போகிறேன், சொல்கிறேன் கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன், அப்போ தான் நான் அங்கே வரேன். காரில் தான் வர முடியும், கார் என்ன வர முடியும். ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தேன், அப்போ தான் நான் வர முடியும். இல்லை என்னால் வர முடியாது. இந்த காலத்தில் எப்படி? இந்த காலத்தில் அப்படிங்கிற போயானா போயிட்டே இல்லை ஆண்டு காய போட்டுருவார். பெரியாத்தையும் தேடி வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. என் வாழ்க்கையிலையும் நான் செய்து அதை மறக்கவே முடியாது. சாப்பாடு எங்கள் தேடி வந்து இருக்கிறது, அதை வாங்கி சாப்பிட்டு நாங்கள் திறந்து வாழ்க்கை. அருமையானவர்களே, தேவனுடைய அனுகூலம் நமக்கு தேவை. அனுகூலம் தான் நமக்கு பெற்று வாழ்ந்தால் தான் பரலோகத்துக்கு போகும். மனிதனுடைய அனுகூலம் என்பது வேலை, அரசியல்வாத அனுகூலம் என்பது வேலை. இதெல்லாம் மாயையாயிரும். ஆண்டு அனுகூலம் தான் தேவனுடைய ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம். தேவன வார்த்தைகளை கைக்கொள்வோம். தேவன் நம்மை விட்டு விடவும் மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். தேவ ஜனமே, நம்மை நாம் துதியாக பற்றி கொண்ட மனதுடையவர்களாக பூர்ண சமாதானத்தோடு நம்மை காத்துக்கொண்டு வாழ தேவன் நமக்கு அருள் புரிவார் என்று சொல்லி என் வார்த்தையை முடிக்கிறேன். ஜெபிக்கிறாங்களா? பராபரிசுத்த தேவனே, கல்யாண சந்தர்ப்பத்தை தந்த ஸ்தோத்திரம். எங்கள் வார்த்தையை கேட்டு ஆதரவு தேவனுடைய அனுகூலமான வாசல்கள் திறந்தது. எங்கள் மேலும் ஆத்மா பிரியமாக இருக்கிறார். காத்து வழிநடத்தப்படி வார்த்தையை கைக்கொள்ள பிரமாணங்கள் கைக்கொள்ள பின்பற்ற எங்கள் அனுகூலம் பாராட்ட முடியும் என்று கொண்டாடுகிறோம். தேசத்தை ஸ்மரணமாக பெற்றார். ஆமென்.
Praise the Lord. God bless you.